ஆயுஷ் மாத்திரையை வந்து இப்போ படுது பேட்டில் பால் படுது. ஆடுங்களா மேலே கொண்டு ஆட விடணும்ல. வரட்டுங்க 2-3 ஓவர் ஆடினா கூட ஒரு 15 பால் 40 ரன் அடிச்சுட்டு வரட்டுமே. இல்லை என்ன பிரச்சனை அதில்? அதை இவங்க பண்ண தயார் இல்லை. ஓகே, பிரவேஸ் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம என்ன பேசணும் போன தடவை? பிரசாந்த் வீரை இவங்க ஆடணும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக பிரசாந்த் வீர் டீமில் இருந்தார். அப்பா கொஞ்சம் புத்தி வந்திருக்கடா இவங்களுக்குன்னு நம்ம நினச்சோம். எதுக்காக பிரசாந்த் வீர் ஆடணும்? அவர் ஆல்ரவுண்டர். அவருக்கு ஜடேஜா எடுத்துருக்கீங்க. ஜடேஜாவுக்கு ஈக்குவல் இல்லை, இருந்தாலும் இப்போ லிட்டில் பிட் ஆஃப் ஜடேஜான்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஜடேஜாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையே. அது வந்து அவர் பேட்டிங் கிடச்சது ரொம்ப லேட்டு. ஓகே பரவாயில்ல, அந்த இடத்துல தான் அவர் ஆட முடியும், நோ ப்ராப்ளம். பட் போலிங்கே கொடுக்கலையே. 5 போலரை வச்சுட்டே போகிறீங்க நீங்கள். 5 போலரை வச்சு நீங்கள் 200 ரன்னை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற அளவுக்கு போலர்ஸ் ஆகுங்க. அதானே இன்னொன்று டெஸ்ட் பண்ணாதான் அடுத்த மேட்சுக்கு ஒரு ஆடலாமா ஆட வேண்டாமாங்கிற எபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுமே அவங்க 11ல் எடுத்துட்டு அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி அடுத்த மேட்ச் இப்போ நீங்கள் அடுத்த மேட்ச் பிரசாந்த் வீரை வச்சுப்பீங்களா இல்லையா? வச்சுதான் ஆகணும். என்ன அவரோட பொட்டன்ஷியலே எனக்கு தெரியலையே. எனக்கு அவர் நீங்கள் வச்சுதான் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஜட்ஜே பண்ணலையே நம்ம. பிரசாந்த் வீருக்கு இன்ஜஸ்டிஸ் இல்லையா? ஓவரே தர வேண்டாம் உட்கார. இல்லை நான் என்ன சொல்கிறேன், சும்மா ஆர்குமெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜட்ஜே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே தெரியாத பட்சத்தில் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, இந்த எலெக்ஷனில் எத்தனை % வாங்க போகிறாருன்னு நீங்கள் ஒன்று பேசலாம், நான் ஒன்று பேசலாம். இது வரைக்கும் நம்ம ஜட்ஜே பண்ணலையா அவரை? ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ரிசல்ட் வரத்துக்கே நம்ம இடம் கொடுக்கல இங்கே பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஆயிடுச்சு. கார்த்திக் சர்மா சான்ஸ் கொடுத்தீங்க. இப்போது எல்லாத்தோட மெயின் கொஸ்டின் மார்க் என்னென்னா, சர்ஃப்ராஸை எடுக்கிறீங்க. சர்ஃப்ராஸுக்கு எந்த இடத்துல ஆட வைக்கிறீங்க? அவரை ஃபைவ்ல வந்து என்னங்க பிரயோஜனம்? சர்ஃப்ராஸ் நீங்கள் வந்து அவர் அந்த கொஞ்சம் மேலே ஆடணுங்க. அவர் மேலே ஆடக்கூடிய ஆளு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் 2 விதமாக ஆடக்கூடிய ஆள். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அடிக்கிற ஆள் கிடையாது, தூக்கி அடித்து கையில் கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் ஒர்க் பண்ணுற ஆள். பாலில் பிஹைண்ட் த விக்கெட் ஆடுற ஆள். பிஹைண்ட் த விக்கெட் ஆடுறது, அதுவும் பர்டிகுலர்லி சாகல் பியூட்டிஃபுல்லாக இறங்குது. நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்பின்னர் போடுறான், அதனால வந்து நம்ம துபே அனுப்பினா அவர் கிளியர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு துபே அனுப்புறீங்க. என்ன வழிஞ்சாரு பாருங்க நேற்று. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 43 ரன் ஏதோ 27 பால் அடிச்சிருக்காருங்கிறது ஓகே. 166 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடுறாருங்கிறது ஓகே. அது லாஸ்ட்ல கொண்டு வந்தார். பட் அந்த ரோலில் அந்த இடத்துக்கு போய் ஆடுற இன்னிங்ஸ் ஆடினார் அவர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.